மகாராணி, நான் ஜான்சி முழுவதும் தேடிவிட்டேன். அந்த நெல்சன் எங்கும் தென்படவில்லை. அவன் ஜான்சிக்கு வரவில்லை என்று தோன்றுகிறது. இல்லை குருதேவா, நான் நெல்சனை நன்றாக அறிவேன். ஒற்றர்களின் தகவல் சரியாக இருந்தால் நெல்சன் நிச்சயம் இங்கு வந்திருப்பான். லட்சியத்தை அடையாமல் அவன் நிச்சயம் இங்கிருந்து செல்ல மாட்டான். நாம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நாளை நடக்கவிருக்கும் நிகழ்ச்சியில் விபரீதம் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியாக நான் பூரணோட மனைவியை பார்த்துட்டு வரேன். தாங்கள் இங்கு? மகாராணியாரே, நாங்க பூரத்தோட சொந்தக்காரங்க. வழி தெரியாம இங்க வந்துட்டோம். நாங்க போயிடுறோம். வாப்பா வா வாப்பா வா வா வா. மகாராணி லட்சுமி பாய் வாழ்க! 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 மகாராணி அவர்களே, அனுமதி அளித்தால் நுழைவாயிலுக்கான பூஜையை ஆரம்பித்து விடுவேன். ஆரம்பியுங்கள். Just a few more minutes and we will be inside the palace of Mr. Nelson. Yes, we will. இறைவா, இப்பொழுது ஜல்காரி தன் மாமியார் வீட்டிற்கு செல்ல வெளியே வருவாள். ஒருவேளை நெல்சன் அவளை பார்த்துவிட்டால் ஆபத்து. கர்மா, இதை எவ்வாறாவது நாம் தடுத்தாக வேண்டும். சடங்கெல்லாம் நீங்க ஆரம்பிக்கலாம் புரோகிதரே. நீங்கள் அவசரப்பட வேண்டாம். முதலில் நாம் இப்பொழுது நம்ம எல்லாம் இந்த அற்புத சூழ்நிலையில் ஒன்றாய் சேர்த்த தேவிக்கு முதலில் நன்றி செலுத்த வேண்டும். வாருங்கள், எல்லோரும் நம் மகாராணியாரின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். வாருங்கள் மாப்பிள்ளை, முதலில் நீங்கள் வாருங்கள். உங்கள் திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். தாங்கள் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவர் தானே? ஏதோ திருவிழாவில் காணாமல் போனவரை போல் நிற்கிறீர். சீக்கிரமாக வந்து நம் மகாராணியரிடம் ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். வாருங்கள். வெள்ளக்காரன் சரக்கு இது உனக்கு எங்க இந்தியா கிடைச்சது? பழத்தை மட்டும்தான் சாப்பிடணும். மரம் எங்க இருக்குதுன்னு தேடக்கூடாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் தருவியா? நல்ல குடின்னு எவ்வளவு வேணாலும் ஊத்தி தரேன். ரொம்ப நல்ல நண்பனா இருக்கு. உன் நட்புக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்? என்ன ஒருத்தர் தானே. பரவாயில்ல பரவாயில்ல, வாங்க. மகாராணி, தகவல் ஏதேனும் கிடைத்ததா? மகாராணி, ஜான்சி முழுவதும் தேடிவிட்டேன். அந்த நெல்சன் எங்கும் தென்படவில்லை. அவன் ஜான்சி வரவில்லை என்று நினைக்கிறேன். இல்லை குருதேவா, நான் நெல்சனை நன்றாக அறிவேன். ஒற்றர்களின் தகவல் சரியாக இருந்தால் நெல்சன் நிச்சயம் இங்கு வந்திருப்பான். லட்சியத்தை அடையாமல் அவன் நிச்சயம் இங்கிருந்து செல்ல மாட்டான்.